ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சொரக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. தேவையான பொருள் எல்லாத்தையுமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் 1 கப் துவரம் பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஓப்பனில் வச்சே வந்துட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஹாஃப் குக் ஆகி வந்துடும். பருப்பு நல்லா இந்த மாதிரி ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா சொரக்காவை இந்த சைஸில் கட் பண்ணி நீங்கள் உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு ஹெட் ஆஃப் கார்லிக்கு, அப்புறம் பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 1 இதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பருப்பும் காயும் வேகிறதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா வேக விடணுங்க. அதுக்கு முன்னாடி டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் வந்து நம்ம இப்போமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இதை ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது தட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். 3 சின்ன வெங்காயம், 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு சில் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இப்போது காய் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அது கூடவே நம்ம வந்து அரைப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்புக்கு வந்து ஒரு தாளிப்பு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்னன்னாலும் சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக கடுகு, ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து இப்போ நம்ம குழம்புக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலை இருக்குல்ல, அதையும் வந்து மேலாப்பில் தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டான சொரக்காய் சாம்பார் வந்து ரெடி. சொரக்காய் சாம்பார் வந்து நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நல்ல ஹைட்ரேஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.